தேவ சமூகத்தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவர் பாத்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் அவர் தான் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். நாம இன்னைக்கு நம்மளுடைய மூச்சு விடுக்கிறதுல இருந்து, நம்ம முடி கொட்டுகிறதுல இருந்து, வளர்கிறதுல இருந்து எல்லாமே அவர் கருத்துல இருக்கு. நம்ம மொத்தம் அவருடைய ப்ராப்பர்ட்டி. அப்ப நாம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இடத்துல கேட்கணும். மத்தேயு 6:11 ஆண்டவரே, உம்முடைய ஆகாரம் நாங்க என்ன இன்னைக்கு புசிக்கணுமோ அதை எங்களுக்கு தாருன்னு சொல்லி கேட்கணும். இன்னைக்கு நாங்க சாப்பிட வேண்டிய சாப்பாடை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருன்னு சொல்லி காலையில் எழுந்து நம்ம கேட்கிறவர்களா இருக்கணும். ஏன் அப்படி கேட்கணும்? அந்த பூமியில எல்லாமே தேவன் படைச்சது தானே. நம்ம இஷ்டத்துக்கு நாம எது வேணும்னாலும் சாப்பிடலாமேன்னு நாம நினைச்சோம்னு பாத்தீங்கன்னா அது தவறான காரியம். நாம ஒரு கடைகள்ல போய் சாப்பிடும்போது அவங்க என்ன பூஜை செஞ்சு அவங்க எப்படி அதை செஞ்சாங்க, ஒரு காரியம் நம்ம ஒரு உணவு நமக்கு எப்படி கிடைக்குது, இதெல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணாதுங்க தெரியாது, மறைபொருளா இருக்கு. அப்போ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இதை புசிக்கலாமா, இது நீர் எங்களுக்கு கொடுத்த உணவு தானான்னு சொல்லி ஸ்தோத்திரத்தினாலே உணவு என்னாகுங்க பரிசுத்தமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எப்பவுமே யார் எதை கொடுத்தாலும் வாங்கி உடனே சாப்பிடுகிறவர்களா இல்லாம அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதன் பிறகு அதை பரிசுத்தப்படுத்தி சாப்பிடுகிறவர்களா இருந்தோம்னா நம்ம சரீரத்துக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் அது ஆரோக்கியமானதா இருக்கும். அதுல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா கையில கிடைச்சது ஒரு ஹோட்டல்ல போய் இஷ்டத்துக்கு சாப்பிட்டதுனாலேயே நிறைய பிரச்சனைகளையும் பின்விளைவுகளையும் சந்திச்சிருக்காங்க. அப்போ உணவை பரிசுத்தப்படுத்தி தர சொல்லி அவரிடத்துல கேட்டு சாப்பிடலாம். விக்கிரகத்துக்கு படைத்ததும் தானாய் செத்ததும் ரத்தத்தையும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. மற்றவைகளை சாப்பிடலாம், ஆனாலும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் செய்து நம்ம புசிக்கிறவர்களா இருந்தோம்னா நம்மையும் நம்ம உடலையும் நம்மை காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.